அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். பொதுவா புரட்டாசி மாதம் பிறந்தாலே அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இந்துக்கள் சிலரால பார்க்கப்படுதுங்க. பெருமாளுக்கு விரதம் என்பதை தாண்டி இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இந்துக்களுக்கு ரொம்பவே முக்கியமான மாதமா சொல்லப்படுது. இந்த மாதம் பெருமாளுக்கு விசேஷம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க. புரட்டாசி மாதத்துல இந்துக்கள் பலரும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விரதம் இருந்து கோயிலுக்கு செல்வதை வழக்கமா வைத்திருக்காங்க. அதே மாதிரி சிலர் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அந்த மாதமும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவாங்க. கடவுளான விரதமாக நமக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருந்தாலும் சிறியவர்களுக்கு அது குறித்து புரியாதுங்க. ஏன், எதுக்கு, எப்படி, எப்ப என கேள்விகளை கேட்டு பழகிவிட்டாங்க. அதுவும் நல்லது கூட. சரி, ஏன் புரட்டாசி மாதம் இறைச்சிகளை அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவா புரட்டாசி மாதத்தப்பதான் வெயிலும் காற்றும் குறைஞ்சி மழை ஆரம்பிக்கக்கூடிய காலமா இருக்கும். இதனால இதுவரை பூமி வெயிலால சூடாகி இருக்கும். மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியுடைய வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள்ள இருக்கக்கூடிய சூட்டை வெளியில விட ஆரம்பிக்கும் பூமி. இதனாலதான் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும். பொதுவா வெயில் காலத்துல வெப்பமான காலநிலையை விட மழைக்காலம் அப்படிங்கிறது மோசமான விளைவுகளை தருங்க. இந்த காலத்துல அசைவம் சாப்பிடுவதால உடல் சூடு அதிகரித்து உடல் நலனை மேலும் பாதிக்க செய்யுமாம். தோல் சூடாவதோட உலர்ந்தும் போகும். அதிகமா வியர்க்கும். உடலுடைய வெப்பநிலை 105 ஃபெராஹீட்டுக்கு மேல போகுங்க. இதய துடிப்பு அதிகரித்து மூச்சு வாங்கும். மேலும் வயிறு தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோதிடத்தில் 6வது ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அதிபதியா புதன் பகவான் இருக்காரு. புதன் மகாவிஷ்ணுவுடைய சொரூபம் அப்படிங்கிறதுனாலையும் பெருமாளுக்கு உரிய கிரகமாகவும் இந்த புதன் பார்க்கப்படுதுங்க. புதன் சைவ பிரியர். அதனால கன்னி ராசிக்கான மாதமான புரட்டாசி மாதத்துல அசைவ உணவுகளை எடுக்காம விரதம் இருந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம ஒவ்வொரு சுபகாரியங்களை செய்யறதுக்கும் நாள் கிழமைகளை பார்த்து தான் செய்வோம். அதே மாதிரி ஒரு சில மாதங்கள்ல எந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளையும் செய்ய மாட்டாங்க. ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதமும் அதுல அடங்குங்க. பொதுவா புரட்டாசியில வீடு பால் காய்ச்சுவது, திருமணம் போன்ற பெரிய சுப நிகழ்ச்சிகள் எதையும் நிச்சயமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓரளவுக்கு நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த மாதம் சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னு பலரும் சொல்லி இருந்தாலும் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்மள பலருக்குமே தெரியாம இருக்கும். வாங்க பார்க்கலாம். புரட்டாசி மாதத்துல தான் பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாலய அமாவாசை வருங்க. அதனால இந்த மாதம் தொடக்கத்துல இருந்து முதல் 15 நாட்கள் மகாலயபட்ச நாளா இருக்கும். அதாவது நம்மளுடைய வீட்டின் இறந்த முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை இந்த முதல் 15 நாட்கள்ல செய்யணுங்க. விண்ணுலகில இருந்து அவர்கள் நம்மை தேடி வந்து நாம் படைக்கும் படையில உண்டு நமக்கான ஆசீர்வாதங்களை தரக்கூடிய நாட்கள் தான் இந்த மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது. இந்த நாட்கள்ல நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது போன்ற சுபகாரியங்களை வைத்தா அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை நாம் முழுமையா செய்ய முடியாது. இதனால நமக்கு பித்ரு தோஷம் ஏற்படுங்க. தீராத துன்பத்தை தரக்கூடிய பித்ரு தோஷத்துல இருந்து நம்மளை காக்கவே முன்னோர்கள் இந்த மகாலயபட்ச நாட்கள்ல சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதம் முதல் நமக்கு பருவநிலை மாற்றங்கள் தொடங்குங்க. இந்த சமயத்துல நம்ம அசைவ உணவை அதிக அளவுல எடுத்துக்கொண்டா அது நம்மளுடைய உடல் நலத்திற்கு தீங்கை தான் ஏற்படுத்தும். நோய்கள் வராம தடுக்கவும் நம்மளுடைய முன்னோர்கள் இதை நமக்கு சொல்லி வைத்திருக்கார்கள். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.